வெல்கம் டு ஜாக்கி இன்னோவேட்டர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபயர் ஃபைட் எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது 2 ஃப்ளேம் சென்சார் தேவைப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அதுக்கப்புறமா அல்ட்ராசோனிக் சென்சார் தேவைப்படும். 5 வாட் ரிலே 1 சேனல் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் L298 மோட்டார் டிரைவர் ஒன்று. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ப்ரெட் போர்டு ஒன்று. அப்புறம் ஆர்டினோ யூனோ R3. அதுக்கப்புறம் 2 லித்தியம் அயன் பேட்ரி ஹோல்ட்ரு. அப்புறம் 2 பேட்ரி. அப்புறம் வாட்டர் பம்ப் ஒன்று. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி டப்பா, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஆர்டினோ காரோட சேசிஸில் 4 மோட்டரை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் காமிக்கல உங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த சேசிஸில் ஒயர்லாம் கரெக்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. டயரையும் மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ L298 மோட்டார் டிரைவர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மோட்டார் டிரைவர் இப்படி இப்போ இந்த சைடில் இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா, இப்போது லெஃப்ட் சைடில் உள்ள 2 மோட்டரோட பாசிட்டிவையும் அவுட்புட்லேயும் மைனஸை 2வது அவுட்புட்லேயும், அதே மாதிரி அந்த சைடில் உள்ள 2 பாசிட்டிவ் அவுட்புட்லேயும், அப்புறம் மைனஸை 2வது அவுட்புட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மோட்டரில் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது மைனஸ், அதுக்கடுத்து இருக்கிறது ப்ளஸ். இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் மைனஸை கரெக்டாக வச்சு, அதே மாதிரி அந்த சைடும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டினோ R3 எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆர்டினோ R3 எடுத்து இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா, இந்த கரெக்டாக பவர் சப்ளை கொடுக்குற சைடு, இந்த சைடில் 5 வால்ட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் GNDன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது 5 வால்ட்டையும் GNDயும் ப்ரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க லைனாக. இது இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 5 வால்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். அடுத்து GND பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கார் இருக்கு இல்லையா, காரில் இப்போது அந்த மோட்டார் டிரைவரில் ENAன்னு ஒன்று இருக்கும். அந்த ENAவை பின் 10ல் கனெக்ட் பண்ணிடுங்க. ஆர்டினோவோட பின் 10ல். அதுக்கப்புறம் IN 1ன்னு ஒன்று இருக்கும். அதை ஆர்டினோ பின் 4ல் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் IN 3 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை பின் 4ல் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் IN 3 பின் 6லேயும் IN 4 பின் 7லேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேம் சென்சார் எடுத்து 3 ஒயர் அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்கிறது தான் இதோட டிஜிட்டல் பின்னுக்குனது. அந்த சென்டராக உள்ளதை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் எடுத்து பின் 2ல் கனெக்ட் பண்ணுங்கள். VCCயை ப்ரெட் போர்டோட 5 வால்ட்டு, GNDயை ப்ரெட் போர்டோட GNDயில் கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃப்ளேம் சென்சாரில் அந்த சென்டரில் இருக்க டிஜிட் பின் 3ல் கனெக்ட் பண்ணுங்கள் ஆர்டினோவில். அதுக்கப்புறம் VCCயை 5 வால்ட்டில், GNDயை GNDயில் கனெக்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரிக் பின்னு இருக்கும். அந்த ட்ரிக் பின்னை எடுத்து பின் 8 கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விசிசியை 5 வால்ட்லேயும் ஜிஎன்டியை பிரெட் போர்டோட ஜிஎன்டிலையும் எக்கோ பின்னை பின் 9லேயும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதோட பார்ட் 1 எண்டுக்கு வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக்கை போட்டு போயிடுங்க.